இரவு நேர பரிசுத்த ஆவியின் புதிய ஜெபம். ஆத்தும மீட்புக்காக. சமாதானத்தின் கர்த்தாவே, இன்று சனிக்கிழமை டிசம்பர் 13, 2025. பகலின் காரியங்கள் யாவும் முடிவடைந்து ஓய்விற்காக உம்மை நோக்கி பார்க்கும் இந்த இரவு நேரத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆழமான மீட்புக்காகவும் ஆறுதலுக்காகவும் இதயம் கசிந்து உம்மை நோக்கி இந்த தனித்துவமான ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நொறுங்கிய ஆத்துமாவை ஆவியின் வல்லமையால் புத்துயிர்ப்பித்தல். சங்கீதம் 51:12, 2 கொரிந்தியர் 5:17. மீட்பின் பரிசுத்த ஆவியானவரே, இன்று நடந்த சம்பவங்கள், தவறான முடிவுகள் அல்லது அறியாமல் செய்த பாவங்கள் எமது ஆத்துமாவை நொறுக்கி இருந்தால் இந்த இரவு நேரத்தில் அதை நீர் புதிய ஜீவனால் புத்துயிர்ப்பிக்க வேண்டும். தாவீது ஏங்கினது போல உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியால் என்னை தாங்கும் பொழுது. சங்கீதம் 51:12. ஆவியானவரே, எங்கள் மேல் குற்றம் சுமத்தும் எல்லா ஆவிகளையும் நீக்கி நாங்கள் உமக்குள் மறுபடியும் பிறந்தோம் என்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரப்ப வேண்டும். உம்முடைய வார்த்தையின்படி இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. ஆவியானவரே, இந்த பழைய பாவ சோர்வுகள், கவலைகள் மற்றும் குறைகள் யாவும் இந்த இரவில் ஒழிந்து போக வேண்டும். உம்முடைய வல்லமையினால் நாளைய ஓய்வு நாளுக்கு முன்பாக எங்கள் ஆத்துமாவை முற்றிலும் புதிதாக்க வேண்டும். ஆழமான சமாதானம் மற்றும் ஆவியின் ஐக்கியம். சங்கீதம் 4:8, ரோமர் 15:13. சமாதானத்தின் ஆவியானவரே, இந்த நித்திரையின் போது எனக்கு பூரண சமாதானம் வேண்டும். எங்கள் உறவுகளை தொந்தரவு செய்யும் எந்த தீய சக்தியையும் நீக்கி உம்முடைய நித்திய கரம் எங்களை சூழ்ந்து இருக்க வேண்டும். தாவீது விசுவாசத்துடன் பாடினது போல, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீரே ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர். சங்கீதம் 4:8. ஆவியானவரே, நாங்கள் சுகமாக தங்குவதற்கு நீர் ஒருவரே போதுமானவர். நாளைய நாளின் எதிர்பார்ப்புகளும் எதிர்காலத்தின் பயங்களும் எங்கள் சமாதானத்தை அசைக்காதபடிக்கு உம்முடைய ஆழமான ஐக்கியத்தில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நம்பிக்கையின் தேவன் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு சகல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விசுவாசத்தில் பூரணமாக்குவாராக. ரோமர் 15:13. ஆவியானவரே, நாளைய நாளிற்காக நீர் தரும் புதிய நம்பிக்கையையும் பலத்தையும் இன்று இரவே எங்கள் மீது பொழிந்து நாங்கள் உமக்குள் பூரணமாய் இளைப்பாற வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆமென்.